எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். இப்ப மேகத்து மேல என்ன இருக்குது? மேகத்தில் கர்த்தர் என்ன வைத்தார்? வில்லை வைத்தார். வில் எதுக்கு அடையாளம்? உடன்படிக்கைக்கு அடையாளம். இப்ப மேகத்துல யார் வர்றது? இயேசு கிறிஸ்து. அவர் எதுக்கான அடையாளம்? உடன்படிக்கைக்கான அடையாளம். இப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த வில்லை எப்படி மேகத்துல வரும்போது அவர் பார்க்கும்போது பிதா சொல்லுவாராம், நான் இனி பூமி எதுல அழிக்க மாட்டேன், ஜலத்தினால அழிக்க மாட்டேன், அது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. இப்ப இயேசு கிறிஸ்து கடைசியா எதுக்கு வர்றாரு தெரியுமா? உலகத்தை அழிக்கும்படி வரப்போகிறார். மேகத்தின் மேல் வருகிறார். பகிரங்க வருகையை பத்தி பேசுது. இப்ப இயேசு வரும்போது பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அவர்களை பார்ப்பார்கள். அந்த வசனம் சொல்லுது, 30 சொல்லுது, மத்திய 24:30, பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஏன் தெரியுமா? இந்த இயேசுவை தான் இத்தனை நாள் சொன்னாங்களே, இத்தனை நாள் இந்த இயேசுவை பத்தி பேசினாங்களே, கடைசியா இவர் தான் இப்ப நம்மளை காப்பாற்ற போறாரு. கண்டு புலம்புவார்கள். ஏன்? அது அடையாளம், அது உடன்படிக்கைக்கான அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது நியாயப்பிரமாணம், நமக்கு சுயாதீன பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் முடிவும் சுயாதீன பிரமாணத்தின் ஆரம்பமும் உடன்படிக்கை பெட்டி இயேசு. அந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் யாரு? இயேசு. அந்த மேகத்துல வில் வைக்கப்பட்ட மாதிரி இங்க மேகத்துல இயேசு வைக்கப்பட்டிருக்கு. இப்ப இவர் வருவாரு, எல்லாரும் அவர் கண்டு புலம்புவாங்க, ஐயோ இயேசு வராரு. ஆனால் என்ன தெரியும் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏன் அவர் மேகத்துல வச்சாரு? அங்க மேகத்துல வில்ல பார்க்கும் போது பிதா நினைப்பாராம், ஐயோ இந்த உலகத்தை அழிக்க கூடாது நம்ம அப்படின்னு. இப்ப பாருங்க, இவ்வளவு பொறுமையா ஆண்டவர் இருக்கிறாரு. சபை எடுத்துக்கொள்ளப்படுது. 7 வருஷம் உபத்திர காலம். அக்கினிக்கு இரையாய் பூமி வைக்கணும். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அந்த நேரத்துக்கு தான் இயேசு வரார். 1000 வருஷ அரசாட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வரார். ஆனா வரும்போது இயேசு மேகத்துல அப்படி வரார். எதுக்கு தெரியுமா? அதுதான் தேவனுடைய அன்பு. இந்த ஒரு வசனம் இருக்குல்ல, அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இருக்குல்ல. இது மாறவே மாறாது. பிதா கிட்ட எப்பவுமே மாறாது. ஃபர்ஸ்ட் வரும்போது மாறல. முதல்ல இயேசு வரும்போது அனுப்புறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தலாம், சகல ஜனங்களை காப்பாத்தலாம், அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. அதுக்கப்புறம் பார்த்தாரு சபகாலம். கடைசியா இயேசுவை வச்சு நம்மளை மீட்டு ரத்தத்தை கொடுத்து மீட்டு எடுத்து எல்லாம் முடிச்சிட்டார். இப்ப கடைசியா 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்னாடி பூமி எரிக்கணும். பூமி எப்படி ஜலப்பிரளயத்துல வந்துச்சோ அதே மாதிரி அக்கினி பிரளயம் எல்லாம் வரணும். ஆனா அதுக்கு முன்னாடி மேகத்துல இயேசு வர்றாரு. ஏன் தெரியுமா? அந்த இயேசு வரும்போது இயேசுவால அந்த இடத்துல ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும், அந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை காட்ட முடியும். பிதா என்ன செய்வாராம்? இந்த இயேசுவை வச்சு அந்த நியாய தீர்ப்புல கூட கொஞ்சம் இரக்கமா இருப்பாராம். வாசிங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசி. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இப்ப இயேசு பகிரங்கமா வரும்போது நியாய தீர்ப்பு வருது. பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் தண்ணியில கழுவிட்டு எப்படி நோவாவை திருப்பி கொண்டாந்து பூமியில பலிகி பெருக பண்ணி அவன் கையில கையளிக்கப்பட்டு இவ எல்லாத்துமே உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் கையில 1000 வருஷ அரசாட்சி கொடுக்க போறாரு. அப்பதான் இயேசு அதுக்கு தான் வராரு. அப்போ அவருடைய முகத்தின் பிரசனத்திலாம் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு, நடக்கும். ஆனா அந்த நேரத்துல மேகத்துல அப்படி இயேசு அவரோட அடையாளம் தோன்றும். எதுங்க மேகத்துல அடையாளம்? வானத்துல அவருடைய அடையாளம் என்னங்க? வில்லு. வில்லு என்பது என்ன? உடன்படிக்கைக்கான அடையாளம். மனஸ்தாபப்படுவார். அப்ப இயேசு கூட்டு வருவார். கடைசியா இந்த இயேசு ஒரு ஓமை இருக்கு தெரியுமா? பிதா சொல்லுவாரு, இது எதுக்கு வேஸ்டா இருக்கு, எல்லாத்தையும் அழிச்சு போடு அப்படின்னு. உடனே அந்த தோட்டக்காரர் சொல்லுவாரு எஜமான பார்த்து, இன்னும் ஒரு விஷயம் அது இருக்கட்டும், இன்னும் 1 வருஷம் என்ன செய்யுங்க, அது இருக்கட்டும், அதை கொத்தி எரு போடுவோம். இந்த வருஷம் கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் அதை வெட்டி அக்கினியில் போடலாம். இப்ப இயேசு முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்துல வந்தாரு. அவங்க கீழ்படியில அவங்க புறம்பே சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இப்ப அடுத்து நமக்கு சரி, இவனுங்க இருக்கானுங்க, இவங்களுக்கு ரத்தமும் சதையும் கொடுக்குறேன், அப்பமும் மாம்சமும் இருக்கு, அப்பமும் ரத்தமும் இருக்கு, திராட்சை ரசமும் இவங்க இருக்கட்டும். இப்ப 2000 வருஷம் இப்ப கடைசியா முடிஞ்சிருச்சு. இப்ப இயேசு வராரு. வரும்போது பூமியானது சீர்கேடும் கொடுமையினால் இருக்கு, இதை அழிக்கணும் அப்படின்னு வரும்போது இயேசு சொல்லுவாரு, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, இன்னும் ஒரு 1000 வருஷம் பார்ப்போம், நான் ஆளுகை செய்யறேன், 1000 வருஷ அரசாட்சி நான் பண்றேன், கொத்தி எரு போடுறேன்,
அவர்களை இரும்பு கொளால் ஆளுகை செய்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? அவர்களை ஒரு 1000 வருஷம் பார்ப்போம், இல்லாவிட்டால் அதுக்கு பின்னாடி எரிச்சிடலாம். அதான் அந்த ஓமையினுடையதான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ அழிக்க வந்த தேவன் பூமியில் உள்ள எல்லாரும் பார்க்கறான். பார்க்கும்போது அவனுக்காக கர்த்தர் அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுறார். இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. இந்த பூமி நம்ம உண்டாக்குனது, அவர் உண்டாக்குனது. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? நாம கட்டினதை நாமளே இடிக்கிறது, நாம உருவாக்குனதை நாமளே இடிக்கிறது. ரொம்ப கஷ்டமான வேலை. பல நேரங்களில் அது நம்ம ரொம்ப பெயின் கொடுக்கும், வலி கொடுக்கும். பாருங்களேன், சில சூழ்நிலைகளில் நாம் ஒன்று ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுருப்போம், வேற வழியே இல்லாமல் அதை என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? அதை விட வேண்டியிருக்கோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நினைவாக செயின் வச்சுருப்பாங்க, அதை வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதை விற்க வேண்டி வரும். எல்லாத்தையும் கொடுப்பாங்க, அந்த ஒன்று மட்டும் கொடுக்குறது அவங்களுக்கு என்ன வராது? மனசு வராது. சொல்லுவாங்க, இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது. இது சிலர்லாம் வீட்டில் அந்த மாதிரி மொமெண்டம் வச்சுருப்பாங்க, அதை மட்டும் கொடுக்கறதுக்கு மனசு வலிக்கும். அந்த மாதிரி கர்த்தர் நமக்கென்று பார்த்து பார்த்து உருவாக்குனது இந்த பூமி, மனுஷனுக்காக உண்டாக்குனது. ஒரு நாள் அவரே அதை அழிக்க போகிறார். அழிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் சான்ஸ் ஒன்று கேட்பாராம். இன்னும் ஒரு விஷயம் அது இருக்கட்டும், நான் கொத்தி எரு போட்டு பார்க்குறேன், நான் இரும்பு கோலால் ஆளுகை செய்கிறேன், அதுக்கப்புறமும் அது கனி கொடுக்காவிட்டால் சரி, அதை நாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அதே மாதிரிதான் கர்த்தர் பல நேரங்களில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். பல நேரங்களில் நாம் அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டோம், லாஸ்ட் மினிட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் தேவன் பார்க்குறாரு, இன்னும் ஒரு விஷயம் இருக்கட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, சிம்சோனை பற்றி சகோதரன் பேசினாரு. விசுவாச வீரர்கள் பட்டியல் இருக்கு, எபிரேயர் 11 இருக்கு. நீங்க போய் பாருங்க, அந்த எபிரேயர் 11 உள்ள விசுவாச வீரர்கள் பட்டியலில் 32வது வசனத்துல சிம்சோனுடைய பேரும் இருக்கும். பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா. யார் பேர் இருக்கு அங்க? சிம்சோன் பேர் இருக்கு பாருங்க. சிம்சோனுடைய பேர் அங்க இருக்கு. எத்தனையோ பேருக்கு, ஏன் சாலமோன் பேர் கூட அங்க இல்ல. சாலமோன் பேர் இல்ல, ஆனா சிம்சோன் பேர் இருக்கு. என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அந்த சிம்சோன் பண்ண ஜெபம் என் வாழ்க்கையில பல நேரத்துல எனக்கு யூஸ் ஆயிருக்கு. சிம்சோன் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவார், லாஸ்டா என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. கடைசியா இதுவரைக்கும் நான் பண்ணதெல்லாம் தப்பு, எல்லாம் போச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப கண்ணு போச்சு, குருடாயாச்சு, விலங்கு போட்டாங்க, கோமாளி மாதிரி ஆயிட்டேன். சூப்பர் ஹீரோ அவன், ஆக்சுவலா சூப்பர் ஹீரோ. அவ்வளோ பெரிய ஹீரோவா இருந்தவன் இன்னைக்கு எப்படி ஆயிட்டேன்? கோமாளி மாதிரி ஆயிட்டேன். எல்லாம் போனது போட்டான் ஆண்டவரே, லைஃப் போச்சு. ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க. என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை. இந்த பெலிஸ்தர்கள்ட்ட இஸ்ரவேலை நான் தான் ஒப்படைச்சிட்டேன். நான் ஒழுங்கா தான் இஸ்ரவேலை மீட்டு இருக்கலாம். என்ன நியாயாதிபதியா நீங்க வச்சிங்க, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. அது ரொம்ப பவர்ஃபுல் ப்ரேயர். நம்ம வாழ்க்கையில பல நேரத்துல, என் வாழ்க்கையில பல நேரத்துல அந்த ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. பல நேரத்துல கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். எத்தனையோ தடவை விழும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, என்னை எப்படியாவது நான் மேல வந்துடணும். ஏன்னா 18 வயசுல இயேசு ஏத்துக்கிட்டேன்னா, அப்படி இப்போ வரைக்கும் அந்த வாலிப பிராயத்தை கிராஸ் பண்ணி வர்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஆண்டவர் ஏத்துக்கிட்டேன். நான் ஒன்றும் பயங்கர சக்சஸ்ஃபுல்லான ஆவிக்குரியவன்லாம் கிடையாது. பல நேரங்களில் பல தடுமாற்றங்கள், பல வீழ்ச்சி. நான்லாம் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன். அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன்னா யார் வேணாலும் ஊழியக்காரனா மாறலாம். ஏன்னா அவ்வளோ பலகீனமானவன், அவ்வளோ வீழ்ச்சி வாழ்க்கையில. எப்பவும் ஆண்டவர்கிட்ட இது மட்டும் தான் கேட்பேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. அந்த சிம்சோன் பண்ண ஜெபம் கர்த்தர் அந்த இடத்தில் இரக்கம் பாராட்டுவார். அதுதான் மேகத்தின் மேல் இயேசு வருதல். லாஸ்ட் மினிட் எரிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு, பூமி அக்கினிக்கு மாத்தணும். இதுக்கப்புறம் இந்த பூமி வேணாம். ஆனா அந்த ஒரு இடத்துல சான்ஸ் எடுப்பார் ஆண்டவரே. இந்த ஒரு விசை இந்த மரம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் இந்த மரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எரிச்சு போட்டுடலாம். அதே ஆண்டவர் தான் உங்களுக்கும் எனக்கும் அந்த சான்ஸ் கொடுக்கிறார். பல நேரங்களிலே துணிகரமாய் மீறுதல், கர்த்தர் சொல்லியும் கேட்காதிருதல். கர்த்தர் என்ன சொன்னாலும் ஒரு குரூப் கேட்காது, அவங்க செய்யறதா சரி. சுயநீதிக்காரங்க இவங்க எல்லாரும். இவங்க யாரோட என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு நான் பரவாயில்ல, இவனுக்கு நான் பரவாயில்ல. கர்த்தர் சொல்வார், நீ கம்பேர் பண்ணுன்னு சொன்னா என்னோட கம்பேர் பண்ணு. நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்கள் நீ ஏன் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ற? இன்னொரு விசுவாசியோட, இன்னொரு ஆவிக்குரியவனோட, இன்னொரு சபையோட நீங்க கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பவுமே நம்ம எப்படி கம்பேர் பண்ணிப்போம் தெரியுமா? அப்பா அம்மா பையனை பார்த்து கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? படிக்கலனா அவனை பாரு, அவன் 90 மார்க் எடுத்திருக்கான் அப்படிம்பாங்க. பையன் எப்பவுமே கம்பேர் எப்படி தான் பண்ணுவான்? எல்லாருமே 35, நான் தான் 37மா. அவன் கம்பேரிசன் யாரோட இருக்கும்? ஃபெயில் ஆகிறவங்களோட இருக்கும். அப்பா அம்மாவோட கம்பேரிசன் யார் மேல இருக்கும்?
நல்லா பாஸ் ஆகிற மேல இருக்கும். தேவனுடைய கம்பாரிசன் எப்பவுமே அவரோட. அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கும்படி. கர்த்தர் எப்பவுமே நம்மளை அவரோட கம்பேர் பண்றாரு. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்ன? நம்ம சுத்தி இருக்கிறவங்க, அதுலயும் கொஞ்சம் பலகீனமானவங்க, அவனை பார்த்து இவன் சொல்லுவான், அவன்லாம் வேஸ்ட், அவனுக்கு அதாவது இவனுக்கு என்னன்னா அவனை விட நான் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த சகோதரியை விட நான் பரவாயில்ல அப்படின்னு ஒரு எண்ணம் சர்ச்சுக்குள்ள இருக்கும். அந்த பாகுபாடு, அந்த ஏற்றத்தாழ்வு. ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இன்னும் ஒரு சான்ஸ் நான் உனக்கு தரேன், ரெடி ஆயிக்கோ, கொத்தி எருவோடு, நானே எல்லாம் செய்யறேன், நீ கனி கொடுத்தால் சரி. ஆண்டவர் அந்த கனியை எதிர்பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் உனக்கு தரார். அந்த மேகத்தின் மேல அவர் அடுத்து வரப்போறது எதுக்கு தெரியுமா? லாஸ்ட் சான்ஸ். இயேசு மேகத்தின் மேல வந்துட்டாருன்னா பூமிக்கு அதான் லாஸ்ட் சான்ஸ்னு அர்த்தம். அதுக்கு மேல நோ மோர் சான்ஸ். பூமியானது அதுக்கப்புறம் ஒரே ஒரு வழி தான் இருக்கும், 1000 வருஷ அரசாட்சி. அதுக்கு பிறகு இந்த பூமி அழிஞ்சு போயிடும். பழைய வானம் பழைய பூமியும் ஒளிந்து போயிற்று. அந்த பழைய வானம் பழைய பூமி ஒளியறதுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் சான்ஸ் தான் இயேசு மேகத்தின் மேல் வருவது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் மணவாளனா வருகிறவர் நாளைக்கு அவர்களுக்கும் கடைசி சான்ஸாக வரப்போகிறார். யாருக்கு? மீட்கப்படாமல் இருக்கிற பூமியில் உள்ள கடைசி ஜனங்களுக்கு. இன்னும் ஒன்னு கடைசியா சொல்லி முடிக்கிறேன், வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். அதான் லாஸ்ட் ஃபைனல். இயேசு எப்படி வரா தெரியுமா? வசனம் சொல்லுது, குதிரையின் மேல் வருகிறார். 1000 வருஷ அரசாட்சியோடைய ஃபைனல் ஸ்டேஜ். இனி அவர்களை வாயின் பட்டயத்தால் கொன்று போடுவார். 1000 வருஷ அரசாட்சி முடியும் போது இனி பூமியானது முழுவதுமாக ரிமூவ் பண்ணப்படும். பழைய வானம் பழைய பூமி எல்லாம் போயிடும். இயேசு 4 முறை பூமிக்கு மேலாக நமக்கு, அதாவது நிறைய தடவை வந்திருக்கிறாரு, 4 விதமா வர்றார். முதலாவது யூதர்களுக்கு கழுதின் மேல, மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ராஜாவாக வந்தார். நமக்கு 2வது மணவாளனாக வனாந்தரத்தில் வருகிறார். தூப ஸ்தம்பத்தை போல வெள்ளை போலத்தினாலும் கந்தர்வங்களினாலும் தூப வர்க்கத்தினாலும் வருகிறார். 3வது மேகத்தின் மேல் கடைசி இறக்கம், உடன்படிக்கை, ஒரு வில்லை மேகத்தில் வைத்தது போல. ஆனா அதான் வேதம் சொல்லும், நியாய தீர்ப்பிலே இறக்கம் மேன்மை பாராட்டும். லாஸ்ட் சான்ஸ், கடைசியாக நீதியுள்ள நியாயாதிபதியாக. இனி எல்லாம் முடிஞ்சிடும், ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பூமி இருக்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு கூட்டம் அவரை சந்திக்குது. அங்க கழுதையின் மேல வரும்போது இஸ்ரவேல் சந்திச்சு, வனாந்தரத்துல வரும்போது நீங்கள் நானும் சந்திக்கிறோம், மணவாளனை சந்திக்கிறோம். அடுத்து மேகத்தின் மேல் வரும்போது பூமியில் உள்ள ஜனங்கள் சந்திப்பார்கள். கடைசியாய் அவர் குதிரையின் மேல வரும்போது அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்படும். அப்பொழுது கடைசியா பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் வெட்டப்படுவார்கள், ஆலையிலே மிதிக்கப்படும். அதான் நியாய தீர்ப்பு. அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. இப்ப நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சான்ஸ் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு திருப்பி இறக்கம் இருக்கா? அது அவருக்கும் தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ளது. ஆனா உங்களுக்கும் எனக்கு இப்ப 2வது சான்ஸ் இருக்கு. 2வதாக வர்றது, மணவாளனாக வரப்போகிறார். நாம் சந்திக்கும்படி போக போறோம். எப்படி ரெபேக்கா போய் வழியில் அவரை பார்த்து கேட்டாங்களோ, வெளியிலே அவரை சந்தித்து, அதே மாதிரி நாம் இந்த பூமியை விட்டு வெளியே போய் மத்திய ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே போய் சந்திக்க போகிறோம். எப்படி ஈசாக்கு ரெபேக்கால தாயின் கூடாரத்தை கூட்டிட்டு போனாரோ, அதே மாதிரி நம்மள அவர் ஏற்கனவே நமக்காக உண்டாக்கி இருக்கிறதான அந்த வாசஸ்தலத்துக்கு கூட்டிட்டு போக போறார். அதுக்கு அப்புறம் மீண்டுமாக 1000 வருஷ அரசாட்சிக்கு இயேசு வருவார். அப்பொழுது மேகங்கள் மேல் வரும்பொழுது பகிரங்க வருகை, அது கடைசி சான்ஸ் உலகத்துக்கு, லாஸ்ட். இயேசு தேவனாகவே வரார். முதல்ல மாம்சத்துல வெளிப்பட்டார், இப்ப நம்மளை எடுத்துட்டு போறதுக்கு வராரு. அதுக்கப்புறம் தேவனாகவே பூமிக்கு வரப்போறார். பரலோகத்துல நிறைய பேர் சொல்றான்ல, எங்க கடவுளை காட்டு, கடவுளை காட்டு. அதுதான் கடவுளாகவே வரப்போறது. மனுஷனாக வந்தது ஒரு காலம், மணவாளனாக மணவாட்டி சந்திக்க போறது ஒரு காலம். ஒரு நாள் வரும், தேவனாகவே வருவார். அவர்கள் ஆசைப்படுற கடவுளை காட்டு, கடவுளை காட்டுனால கடவுள் வருவார். 1000 வருஷ அரசாட்சி செய்வார். முடிவிலே அவருடைய ஆக்ரோஷம், கோபம், இதுவரைக்கும் சாந்த குணமாய் பார்த்த இயேசுவை கோபமா பார்ப்பாங்க. பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், வேதத்துல பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் இயேசுவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தப்பானா ஒரு பார்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சாந்த குணம் உள்ளவர், உண்மைதான். சாந்த குணம் உள்ளவராய் மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் வரார், உண்மைதான். ஆனா அது முடிஞ்சிருச்சு. இப்ப அவரு எப்படி வர போறாருன்னா, நீதி உள்ள நியாயாதிபதியாக, நியாயம் தீர்க்கிறவராக, வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்படுவதாக,
வெட்டப்பட்டு ஆலையில மிதிக்கப்படுகிறது போல. நீங்க இயேசுவின் கோபத்தை பார்த்தது கிடையாது. சங்கீதம் 2 சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி. வெளிப்படுத்தல் 6 சொல்லுது 15 முதல் 17 வசனத்துல. இந்த வசனம் சொல்லுது, சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளும். சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறது பிதா. அவரை பத்தி சொல்லும் போது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. அப்ப இயேசுடைய கோபம் ஆக்ரோஷமானது, சகிக்க முடியாது. பூமி அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால் அழிய போது. அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்படும். இதுவே ரட்சணிய நாள். இப்ப கர்த்தர் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மணவாளனாக, மணவாளனா இருக்கும் போதே அவரோடு கூட கையை பிடிச்சிட்டு உள்ள போயிட்டா நல்லது. இதுக்கு அப்புறம் அடுத்து வரப்போறது எல்லாமே இரும்பு கோல் ஆட்சி, நியாய தீர்ப்பு. அதிலிருந்து மீட்பதற்காக தான் இது உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு. இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படாம இருக்கிற குரூப்புக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, உன் ராஜா வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருக்காக காத்திருக்கிற மணவாட்டி, ஆவியும் மணவாட்டியும் வாய் என்பாராக, கேட்கிறவனும் வாய் என்பானாக. சோ மணவாளன் சீக்கிரம் வருகிற காலம் சமீபமாயிற்று. இது நமக்கான காலம், மணவாளன் மணவாட்டிக்கான காலம். இஸ்ரவேலுக்கான ராஜா காலம் முடிஞ்சிருச்சு. இது அதுக்கப்புறம் 1000 வருஷ அரசாட்சி இருக்கு. இது மணவாளன் மணவாட்டிக்கான காலம். இந்த காலத்தை நம்ம மிஸ் பண்ணோம்னா அடுத்து இரும்பு கோல் தான், பகிரங்க வருகை, இரும்பு கோல் ஆட்சி. அதுக்கப்புறம் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம். யோசிச்சு பாருங்க, முன்னாடி அவங்களுக்கு ராஜா, நமக்கு மணவாளன். இனி வரப்போறதெல்லாம் நியாய தீர்ப்பு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சு, உங்களை சபைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த சத்தியத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. வெறும் சபை ஆசீர்வாதத்துக்கான இடம், உலகத்துல வீடு கட்டுறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான இடம் இல்ல. நான் மணவாளனை சந்திக்க ஆயத்தம் பண்ணுகிற இடம். உங்களை கொண்டு போய் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி பியூட்டி பார்லர்ல விடுறாங்களோ அதே மாதிரி பரிசுத்த அலங்காரத்துக்காக கர்த்தர் கொண்டு சர்ச்சில் விட்டு வச்சிருக்கிறாரு உங்களை. இங்க உங்களை உருவாக்கி அந்த மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி மாத்துவாங்க. எஸ்தரை ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாத்தினா மாதிரி, ரெபேக்காள் ஈசாக்கு ஏற்ற மாதிரி மாறின மாதிரி உங்களையும் என்னையும் பரலோகத்தில் உள்ள தேவனுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் மாத்த போகிறார். அல்லேலூயா. அந்த ராஜாவை சந்திப்பதற்கு நமக்கு லாஸ்ட் சான்ஸ். அதுக்கப்புறம் அந்த மணவாளன் அதுக்கப்புறம் எப்படி வருவார் என்றால் இரும்பு கோலோட கூட வரப்போகிறார். அது நமக்கு வேணாம், சகிக்க முடியாது, அவர் கோபத்தை பார்க்க முடியாது. இதுவே நமக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை. இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் காத்திருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்துல? நாம் ஜெபிப்போம். நன்றி ஆவியானவரே, நீர் ஒவ்வொருத்தருக்கும் உம்மை ஒவ்வொரு விதமாய் வெளிப்படுத்துகிறீரப்பா. இஸ்ரவேலுக்கு நீர் வரும்பொழுது அவர்கள், இவர் யார்? இப்படி கழுத குட்டியின் மேல ஏறி எருசலேம் கொள்ள வராரே, இவர் யார்? யோவான் ஸ்நானத்துல வரும்போது அவன் சொன்னான், இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. இன்னும் இயேசுவை சரியாய் புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்கு. அவர் முதலாவது ராஜாவாக வந்தபோது அவரை தீர்க்கதரிசியாய் பார்த்தார்கள். இப்பொழுது இயேசு மணவாளனாய் வருகிறார். ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் ராஜாவா பார்த்துக்கிட்டு. அப்ப இயேசு தீர்க்கதரிசி இல்லையா? இருக்கார், தீர்க்க தரிசனமும் சொன்னார். ஆனால் இஸ்ரவேலுக்கு அவர் ராஜா. அதே மாதிரி இப்ப இயேசு ராஜா இல்லையா? ராஜா தான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவர் மணவாளன். நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது அந்த பார்வை. அந்த மணவாளனோட உட்கார்ந்து இருக்கிற மணவாட்டி, அந்த ராஜாவோட உட்கார்ந்து இருக்கிற ராஜஸ்திரீ, அதான் நமக்கு முக்கியம். அந்த உறவு. சபைய மணவாட்டின்னு தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல. ஆனா அந்த மணவாட்டிக்குரிய குணாதிசயம் சபைக்கு இன்னைக்கு இருக்கா? மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்ட மணவாட்டியா இருக்குதா? ரெபேக்கா ஆயத்தப்பட்டுக்கிட்டே வந்தாங்க பதாமரானில இருந்து. அதனாலதான் அவரை பார்த்த உடனே கேட்கிறாங்க, இந்த வருகிற அந்த மனிதன் யார்? இதுவரைக்கும் ஆவியா அந்த ஊழியக்காரன் சொல்லிட்டே வந்திருப்பான் ஒட்டகத்துல, எங்க எஜமான் இப்படி இருப்பாரு, எங்க எஜமான் அந்த மாதிரி இருப்பாரு, எங்க எஜமானுக்கு இதெல்லாம் பிடிக்கும், எங்க எஜமான் ஆபிரகாமுடைய ஒரே பையன், ஆபிரகாம் எல்லாத்தையும் எங்க எஜமானுக்கு தான் கொடுத்திருக்காரு, சகல அதிகாரம் அவர் கையில தான் இருக்கு, எங்க எஜமான் விதை விதைக்கிறவரு, எல்லாம் சொல்லிட்டே வருவான். எல்லாம் கேட்டு 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 கற்பனையில சீக்கிரத்துல நான் அவரை பார்க்க போறேன் அப்படிங்கிற ஆவல்ல ரெபேக்கா வந்திருப்பாங்க. தூரத்துல பார்த்த உடனே அந்த ஊழியக்காரனை பார்த்து கேட்கிறாங்க, வெளியிலே வருகிற அந்த மனிதன் யார்? நீ சொன்ன எல்லாத்து மாதிரியே இருக்கிறாரு, அவர் யார்? அந்த ஊழியக்காரன் சொல்றான், அவர் தான் ஈசாக். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பரலோகத்துல நீங்கள் நானும் போற இடம் எப்படி இருக்கும்? நம்ம மணவாளன் எப்படி இருப்பாரு? அங்கே நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு?
உன்னதங்களில் உள்ள துரைத்தனம் என்ன, அதிகாரம் என்ன, நமக்கு நியமிக்கப்பட்டவைகள் நம் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, கற்பனையில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ ஆவியில ஊழியக்காரன் எப்படி ரெபேக்காட்ட சொல்லிட்டே வந்தானோ அதே மாதிரி ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு அதை வெளிப்படுத்திக்கிட்டே வரார். நான் ஒரு நாள் போய் என் மணவாளனை பார்ப்பேன், ஒரு நாள் போய் என் மணவாளனோடு கூட நான் அங்கே இருப்பேன், அவரோடு கூட நான் நித்தியமாய் வாசம் பண்ண போகிறேன். ரெபேக்கா எப்படி புறப்பட்டு வந்தாங்களோ அப்படி வரணும். எஸ்தரை ரெடி பண்ணும் போது வெள்ளை போலும் கசப்பு, 6 மாசம் வெள்ளைப்படத்துல முக்கிய எடுக்கிறாங்க. எதுக்கு இந்த கசப்பு? ஏகா சொல்வாரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ படுற கஷ்டத்தை கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ ராஜாவை பார்க்க போற, ராஜாவுக்கு மட்டும் உன்னை பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் நீ தான் அந்த 127 நாட்டுக்கு ராணி. அதே மாதிரிதான் கொஞ்ச காலம் இந்த பாடுகள் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கொஞ்சம் ராஜாவுக்காக, கொஞ்சம் மணவாளனுக்காக இந்த உபத்திரவம் பாடுகளை நீங்கள் சகித்து கொண்டால் ஒரு நாள் உங்களையும் என்னையும் கொண்டு போய் அவருடைய வலது பார்சத்தில் உட்கார வைப்பார். நான் ஜெயம் பெற்று பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல உன்னையும் உட்கார வைப்பேன். எஸ்தரின் தலையில கிரீடம் வச்சது போல ஜெயம் கொடுக்கிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். எப்படி எஸ்தரை நேசித்தானோ ராஜா, அதே மாதிரி அவர் நித்தியமாய் நம்மை நேசிக்க போகிறார். இது எல்லாமே கர்த்தர் நமக்கு நியமிச்சது. அந்த சான்ஸ்குள்ள வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான். காண்கின்ற உலகம் அழிந்துவிடும், காணாத பரலோகத்தை நாம் நாடுகிறோம். ஒப்பு கொடுப்போமா? அந்த ஆசை, அந்த விருப்பம், எண்ணம் எல்லாமே அந்த மணவாளனை பார்க்க போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். அது மட்டும்தான் இருக்கணும். வேறொரு ஆசை எனக்கு இல்லை. உம்மை தவிர, உம்மை தவிர. பாட்டுக்காரர் சொன்னது போல நம்முடைய ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, என் ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா. ஒப்பு கொடுப்போமா? உண்மையா இருதயத்தின் ஆழத்துல இருந்து உங்க கையை இருதயத்துல வச்சுக்கிட்டு ஆண்டோட சொல்லுங்க, என் ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, என் வாஞ்சையெல்லாம் நீர்தான் ஐயா, என் எண்ணம் எல்லாம் ஏக்கமெல்லாம் நீர்தான் ஐயா. என் மணவாளனை என்று என் கண்கள் காணும். என்னைக்கு நான் அவரோடு கூட இருக்க போகிறேன்? இந்த உண்மையான வாஞ்சியா இருக்கிற மணவாட்டி தான் இந்த வருகையில போவான். உண்மையா வாஞ்சியா இருக்கிற சபை தான் போகும். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எப்போது உம்மை காண்போம், எப்பொழுது உம்மை நாங்கள் காண்போம். உம்மோடு கூட நித்தியமாய் வாசம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுக்கு பாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ளவைகளும் பாத்திரம் அல்ல. என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் நீர் தான் ஆண்டவரே. உங்க நினைவு தான்ப்பா. எப்பவும் உங்களை நினைக்கிற நினைப்பு எங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சிந்தனை எங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. உலகம் எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்குள்ள வராம இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது ஆண்டவரே. மணவாளனை வனாந்தரத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிற மணவாட்டி போல நாங்கள் உண்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் இருக்க கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.